6, verses 9 to 17. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் சொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட்ட போகிறவர்களாக தங்கள் உடன்படிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமாக தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டே, இதோ பூமி மிகவும் மதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் முதிர்கிறது போல வானத்தில் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடைகளை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் முத்திரை துறக்கிறதை நாம் கண்டோம். Last week we saw the opening of the 4 seals. இன்றைக்கு இன்னொரு 2 முத்திரை துறக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to look at the opening of another 2 seals. போன வாரத்தில் 4 முத்திரைகள் துறக்கும் பொழுது 4 குதிரைகள் வந்தது என்று வேதாகமத்தில் வாசித்தோம். Last week we saw in the scriptures when the 4 seals were opened, there were 4 horses. முதலாவது முத்திரை துறக்கும் பொழுது வெள்ளை குதிரை வந்ததா? When the first seal was broken, there was this white horse. இந்த வெள்ளை குதிரை வரும் பொழுது உலகத்தின் யுத்தங்களை குறிப்பிடுகிறது. உலகத்தை மேற்கொள்ளுகிற பலன் அந்த குதிரை ஓட்டுகிறவருக்கு கொடுக்கப்பட்டது. The coming of the white horse indicates the power that is given to the one who is riding on the horse. இரண்டாவது முத்திரை உடையும் பொழுது சிகப்பு குதிரை. When the second seal was broken, it was concerning the red horse. இது சமாதானத்தை உலகத்திலிருந்து எடுக்கிற ஒரு பலன் கொடுக்கப்பட்டது. This concerns the power that has been given in order to snatch the peace of the world. அப்போ ஒருவரை ஒருவர் கொலை செய்வது, ஒருவரை ஒருவர் சங்காரம் ஆக்கிக் கொள்வதை குறித்து இந்த இரண்டாவது குதிரையுடைய வேலை. The second horse indicates the enmity between one another. மூன்றாவது குதிரை அன்பானவர்களே உலகத்தில் பஞ்சத்தை கொண்டு வருகிற பொறுப்பு. The third horse had the responsibility of bringing famine into this world. நாலாவது குதிரை மரணம். The fourth horse indicates a death. அப்போ 4 முத்திரைகள் உடையப்படும் பொழுது இந்த 4 குதிரைகளும் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இந்த உலகத்துக்குள் இந்த உபத்திரவத்தையும் இந்த தீங்கையும் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். When the 4 seals were broken, we saw last week that so much of persecution and tribulation was released into this world. இப்பொழுது 5வது முத்திரை உடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. Today we read that the Bible says the 5th seal is broken. இந்த 5வது முத்திரை உடையும் பொழுது இது கொஞ்சம் வித்தியாசம். There is some difference here in this 5th seal. பாருங்க நம்ம வாசிப்போம். This is what we are reading. 9வது வசனம். In verse 9, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தம் நாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இந்த 5வது முத்திரை உடையப்படும் பொழுது பரலோகத்தில் ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். when the 5th seal was opened, John is seeing a picture or a vision in heaven. தேவனுக்கென்று முந்தி இரத்த சாட்சியாக மரித்து போனவர்கள். John is able to see those who have slain their life for the Lord. ஆண்டவருக்கென்று சாட்சியாக ஆண்டவருக்கு சாட்சி சொன்னதுக்காக கொலை செய்யப்பட்டவர் ஆத்துமாக்களை பார்க்கிறார். Those who have been murdered because they lived a life worthy or they have been a testimony unto God. அவர்களுடைய இரத்தம் பழி வாங்க வேண்டும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறதாம். Here we see that
their blood is being cried out as for vengeance. for vengeance. Now 10வது வசனம். In verse 10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு. சோ இந்த ஆத்துமாக்கள் அன்பானவர்களே, பூமியில இருக்கிறவர்கள் பழி வாங்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறதாக இருக்கிறது. We see that these souls are in fact praying that those who are on this earth will be avenged. இது நாம் எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றால், எங்களை சாகடித்தார்கள் ஆகையினால் அவர்கள் சாக வேண்டும் என்ற அர்த்தத்தில் கிடையாது. Now we have to look at this from this angle. It is not from that they have killed us, so that's why we are going to avenge against them. ஸ்தேவானை போல ஆட்கள் சாகடிக்கப்படும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று கேட்டார்களே தவிர அவர்களை மன்னிக்காமல் பழி வாங்குங்கள் என்று சொன்னது கிடையாது. When people like Stephen was stoned to death, he prayed, he called upon the Lord, that Lord forgive them, for they do not know what they are doing. இந்த இடத்தில் என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டது என்றால், ஆண்டவரே உம்முடைய நியாயம் நாட்டப்பட வேண்டும் இந்த பூமியில. The meaning of this text here is that Lord, your justice must prevail upon this earth. அதாவது நாங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய செய்தி பொய் என்றும், நாங்கள் சொல்லுகிற கிறிஸ்து பொய் என்றும், நாங்கள் சாட்சி கூறுகிறவர் தவறு என்றும் எங்களை மரணத்துக்கு அனுப்பினார்கள். Meaning that when we are living in this world, Lord, those who accused us that our testimony and our living is not true unto God, and that's why they send us to death. இப்ப அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்களாம்? ஆண்டவரே உம்முடைய நீதியை நீர் காட்ட வேண்டும். அதாவது நாங்கள் உம்மை குறித்து சொன்ன சாட்சி உண்மையும் சத்தியம் என்று இந்த பூமியில உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும். This is what these souls are praying, that Lord, we lived a life worthy unto you, and the people in this world must know that we lived a life of testimony. இது ஒரு புதிதான ஒரு காரியம் கிடையாது. This is not something new. வேதாகமத்தில் காயின் ஆபேலை கொன்ன பிறகு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. Genesis 4:9. When Cain killed Abel, the Bible says in Genesis chapter 4 verse 9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். தொடர்ந்து next verse. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபேலுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று. The Lord is saying is that the blood of Abel is calling upon me. Now இந்த காரியம் அன்பானவர்களே, நாம் பூமியில அறியாத ஒரு காரியம். This is something that we don't understand when we live on this earth. வெளிப்படுத்துறதுனால நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். Because it is revealed to us, that's why we understand. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் பரலோகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Those who have died as martyrs for the Lord are speaking in heaven. அவர்கள் என்ன கேட்கிறார்களாம்? ஆண்டவரே உம்முடைய நீதியை இந்த பூமியிலே நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று. And this is what they are asking the Lord. Lord, your justice must prevail upon this earth. இந்த உலகத்தில் அன்பானவர்களை நமக்கு தெரியும், अनेक அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. You and I know that there are so much of injustice that is taking place in this world. சலவேளையில் நாம் யோசிக்கிறோம், ஆண்டவர் ஏன் உடனே தண்டனையை கொடுக்க மாட்டேங்கிறார்? Many times we just think why the Lord is not judging these matters. கிறிஸ்தவர்களை கட்டி கழுத்து அறுக்கிறார்கள், அவர்களை ஆண்டவர் இன்னும் விட்டு கொண்டுதான் இருக்கிறார். They are killing Christians and yet the Lord is letting them free. இந்த பூமியிலும் அன்பானவர்களே நியாயம் வர வேண்டும் என்று ஜெபிக்கிற விசுவாசிகள் உண்டு. There are saints on this earth who are also praying for justice. பரலோகத்திலும் ஆண்டவர் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. There are souls in heaven who are praying that justice will prevail upon this earth. இதுவரையில் ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். Thus far the Lord has not
answer to all these prayers. You know about that. பூமியிலும் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஒரு நியாயத்தை கொண்டு வாங்க என்று. They are asking on this earth, Lord, please bring justice to this world. பரலோகத்தில இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களும் கேட்கிறார்களாம், ஆண்டவரே நியாயத்தை கொண்டு வாங்க என்று. Even in heaven, those who have died as martyrs are asking, Lord, please. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இன்னும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கவில்லை என்று. But the Bible text, பதில் கொடுக்கவில்லை என்று. But the Bible tells us clearly that the Lord has still not answered to this. எப்படி நமக்கு தெரியும்? ஏனா இன்னைய வரல இன்னும் ஜனங்கள் செத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. How do we know that? Because until today innocent people are still dying. அப்போ ஆண்டவர் இன்னும் இவர்களுடைய ஜெபத்தை பதிலளிக்காமல் இருக்கிறார். So the Lord until now has not given answer to these prayers. காரணம் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் பொழுது இந்த உலகம் அப்புறம் இருக்காது. The reason being, when the Lord answers specifically to these prayers, the world will not exist anymore. எதுக்காக ஆண்டவர் உலகத்தை இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறார்? Why the Lord has not destroyed the world yet? ஒரு சில கேள்விகள் நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் கொடுக்க போறேன், நல்லா கேளுங்க கவனிங்க. I'm going to give you answers to some of the questions that you asked. எதுக்காக பொல்லாதவர்கள் இன்னும் பொல்லாப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருக்கிறார்? Why the wicked are continuously doing wicked deeds and the Lord is allowing them to do so? அநேக கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, போன வருஷத்தில் நான் நினைக்கிறேன் நம்முடைய தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம், எப்படி கழுத்து அறுக்கப்பட்டு அவர்கள் உயிரை விட்டார்கள் என்று. We have seen in the news as how many Christians are being slaughtered and they die. அநேக சபைகள் உடைத்து நொறுக்கப்பட்டது. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். ரகசியமா நடந்தது கிடையாது. Many churches are being destroyed. அவர்கள் இதை படம் எடுத்து எல்லா இடத்துலயும் அனுப்புனாங்க வேற. They take it, they take the pictures and send it to all the world. நம்முடைய கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து ஏன் இன்னும் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறார்? நம்பர் 1. The question is that the Lord who is seeing all these wicked things, why is he allowing it to be so? இரண்டாவது, எப்ப ஆண்டவர் வரப்போகிறார்? Secondly, when is the Lord going to come again? திரும்ப சீக்கிரமா வருவேன் என்று 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். 2000 years ago the Lord said he is going to come again quickly. 2000 வருஷமாக பல இடங்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்க. 10 வருஷத்துல வர போறாரு, 5 வருஷத்துல வர போறாரு, 2000த்துல வர போறாரு, அப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க. For the past 2000 years many prophecies has been said that the Lord is going to come in 10 years time or even in the year 2000. ஆனா முடியல, வரல இன்னும். But yet he has not come. மூணாவது கேள்வி, the third question, இந்த உலகம் எப்ப முடிய போகுது? when is the world going to end? நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, இங்க நடக்க போகுது, இங்க நடக்க போகுது, இயேசு வர போகிறாரு, ரெடியா அப்படியான பயமுறுத்துறாங்க. Many prophets are saying that there will be earthquake there and here and Jesus is going to come again. So எப்ப உலகம் முடிய போகுது? When is the world going to end? இந்த மூணு கேள்விக்கு நான் பதில் கொடுக்க போறேன். I'm going to give you answers to these 3 questions. ஒன்னு, எப்ப ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார்? First, when is the Lord going to pronounce his judgment? பொல்லாதவர்களை. இரண்டாவதாக எப்ப வர போகிறார்? Secondly, when is he going to come? மூணாவதாக எப்ப இந்த உலகம் முடிய போகிறது? Thirdly, when is the world going to end? வேதாகமம் உங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே, நமக்கு குறிப்பிட்ட தேதியோ வருஷத்தை கொடுக்கவில்லை. You know that the Bible doesn't give us the exact date or the time. ஆனால் 4 அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. But the Bible has given us 4 indications. இந்த 4 காரியம் முடிந்த பிறகுதான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். It's only after these 4 signs have taken place then the world will come to an end. அதுவரையில கண்டகடிய செய்தியை கேட்டுக்கிட்டு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. Until then, do not hear the unnecessary news. 2000 வருஷமா இந்த உலகத்துல அநியாயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. For the past 2000 years wicked deeds have been taking place. நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. Earthquake, famine and war has been taking place in this சில world. காரியங்கள் இப்ப நடப்பதற்கு மேல மோசமா முந்தி நடந்துருக்குது. Some of those things are happening at a greater scale now. ஆனா இந்த 4 காரியங்கள் நடக்கணும். But these 4 things must take place. ஒன்னாவது, Firstly, ஆதியாகமம் 15:16. ஆதியாகமம் 15:16. Genesis chapter 15 verse 5.
தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. Now listen, இங்க ஒரு குழு இருக்குது, இங்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. There is an important clue or point here. அந்த என்ன சொல்லுகிறது என்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானான் ஊரை கொடுக்கிறார். Now God is giving the land of Canaan to Abraham. ஆனா ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறாரு, இப்ப நீ வந்து இந்த ஊருக்குள்ளார வர முடியாது. But the Lord tells him that you cannot enter into this land now. நீனும் குடும்பமும் கைதிகளாக எங்க போயிருவீங்க? எகிப்துக்கு போயிருவீங்க. The Lord tells that you and your family will be slaves in Egypt. 400 வருஷத்துக்கு பிறகுதான், 4வது தலைமுறைக்கு பிறகுதான் நீங்க உள்ளார வர போறீங்க. After 400 years, after the 4th generation, then you will be able to come in. கொடுக்கிறேன்னு சொன்னார், உடனே கொடுக்க வேண்டியதுதானே, ஏன் 400 வருஷம் காத்திருந்த? The Lord told Abraham he will give, but why he makes them to wait for 400 years? அந்த இடத்துல சொல்லுகிறாரு, அம்மோரியர்களின் பாவம் நிறைவு அடைய வேண்டுமா? So here he says that the sins of the Amorites must flourish, must be completed, must be full. The sin of the Amorites must be full in this land. அப்போ என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அம்மோரியர்களை அழித்துவிட்டு உனக்கு தேசத்தை கொடுப்பதற்கு அவர்கள் அந்த அளவு இன்னும் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. So here the Lord says that in order for me to destroy the Amorites and give you this land, the Amorites have not sinned up to that extent that I can destroy them. நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. This is an important thing, listen carefully. ரொம்ப மந்தமா இருக்குது, ஸ்டீலா எனக்கே மந்தமா இருக்குது, எனக்கு தெரியல. சரி, ஓகே. Now when கடவுள் நமக்கு உதவி செய்யாவிட்டால், when God doesn't help us, கடவுள் நம்மை பாதுகாக்காவிட்டால், if God doesn't protect us, கடவுள் நம்மை தொடாவிட்டால், if God doesn't touch us, நாம் சொந்தமாகவே நாரி போயிரும். then we will be destroyed by ourselves. வழங்குதா? அது வேதாகமத்துல சொல்லி கொடுக்கிற ஒரு சத்தியம். This is a truth that is taught in the Bible. பருப்பு கறி, நீ சமைக்கிற பருப்பு கறியா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பருப்பு கறி, வாரத்துல 3 நாள் சாப்பிட்டு இருக்கோம் அந்த பருப்பு கறி. Just say you're cooking dal, the one that you eat 3 times a week. அந்த பருப்பு கறிய நீ நம்ம ஒண்ணு கடுக்க வேண்டாம். Now you and I need not spoil the dal curry. குப்பையை போட்டு மண்ணை போட்டு கடுக்கணும்னு அவசியமே கிடையாது. We need not throw all kind of rubbish into it. பருப்பு கறியை எப்படி கடுக்கிறது தெரேசா? How do you spoil this dal? எப்படி? அது கெட்டு போன பருப்பு கறியை சாப்பிட்டு தான் அப்படி இருக்குது. சொல்லு, உனக்கு தெரியாது? பருப்பு கறியை எப்படி கடுக்கிறது? How do you cause this dal to spoil? இன்னமும் தெரியாத மாதிரி கேட்கிறீங்க. பருப்பு கறி எப்படி கெட்டு போகும்? How does the dal get spoiled? இன்னைக்கு வச்சா நாளைக்கு கெட்டு போகுது அப்படின்றாரு. If you cook today and keep it tomorrow it will be spoiled. பருப்பு கறியை சும்மா விட்டு கெட்டு போயிடும்ல, அவ்வளவுதானே? பருப்பு கறியை விட்டு அது கெட்டு போயிடும், நீ கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. You just let the curry to be as it is and it will spoil by itself. அதனால பொல்லாத தமிழன் என்ன பண்றான் அந்த பருப்பு கறியை? So what does the Indian do to this curry? எடுத்து கொண்டு போய் எங்க வச்சிடறான்? ஃப்ரிட்ஜ் உள்ளார வச்சிடறான். So what we do is that we take the dal curry and put it into the இதுக்கு பலியாவது யாரு? Who becomes the victim of this? ஆம்பளைகள் நாங்கள். சரி, பரவாயில்லை, அந்த டாபிக் விட்டுருவோம். Men like us become victim. No. So எடுக்கிறான், குடுக்குறான், சூடு காட்டுறான், உள்ள வச்சிடறான். உள்ள வச்சு எடுத்து சித்திரவதை பண்றான் நம்மள. So விளக்குதான சொல்லுகிறது, பருப்பு கறி நீ ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வச்சிட்டனா சொந்தமாவே என்ன செஞ்சிரும்? கெட்டு போயிடும். So if you don't put the dal curry into the fridge it will spoil by itself. மனுஷன் அப்படிதான். Mankind is also as such. நம்மள யாரும் கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Nobody need to come and நம்மள சும்மா விட்டாலே கெட்டு போயிடும். If we are just left by ourselves we will be spoiled. அதுதான் பவுல் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் அவர்களை அவர்களுடைய வழிகளுக்கு விட்டுவிட்டார். That's why Paul says in Romans chapter 1 that the Lord has left them unto their own wicked ways. நம்மளா விட்டுட்டா
நம்மளே இந்த உலகத்தை நரகமாக்கிடுவோம். If we are left to be ourselves, we will turn this world to be an hell. இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம், மண்டையில வச்சுக்கொள்ளுங்க. This is a very important truth you must understand. கடவுள் மலேசியாவை காத்து வச்சிருக்கிறார் என்றால் அவர் காக்கிறார் என்று அர்த்தமாகும். If God is still protecting Malaysia, that means he is the one who is giving the protection. மலேசியாவை அழிப்பதற்கு அவர் பொம்மை அனுப்ப வேண்டியது கிடையாது, கையை எடுத்துட்டா போதும், நம்ம சொந்தமா we will self destruct. God doesn't need to send any bomb into Malaysia, but he just has to remove his hand and we will be selfly destroyed. So ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மோரியர்களின் பாவம் இன்னும் நிறைவேறவில்லை. Because the sin of the Amorites has not become full. ஆதியாகமம் 15:16 in Genesis chapter 15 verse 6, அம்மோரியர்களின் பாவம் நிறைவேறவில்லை. அப்பனா அவர்கள் இன்னும் அநியாயம் செய்து 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 அவர்களையே என்ன செய்யவில்லை, அழித்துக் கொள்ளவில்லை. The sin of the Amorites have not become full. That means they have not sinned to the extent that they will be destroyed by themselves. So ஒன்று அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில பல வகையில் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். So the first point we see is that the Lord is full of patience when he deals with his world. உலகத்தில் அநியாயம் பெருக பெருக பெருக, even as wickedness is increasing, அதிகமா பெருகுவதற்கு மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் அநியாயம் பெருகும் பொழுது, even when wickedness is being increasing in all areas in this world, சபையானது சத்தியத்தின் நன்கூரம் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that the church is the anchor of truth. சபைக்குள்ளார போதகர்கள் ஒரு இனம் உறவு உள்ளவர்கள் இருக்கும் பொழுது, when in the church we have gay pastors, சபைக்குள்ளார போதகர்கள் விபச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது, when the pastors of the church are involved in adultery, இது அதிகமா நடைபெறும் பொழுது, when this is becoming increasing, நமக்கு எல்லாம் ஒரு அடையாளம் இது. all these are signs to சபை us. உள்ளாரே இப்படி நடக்கும் என்றால் சபைக்கு வெளியே என்ன நடக்கும்? If such things are happening inside the church, what more will be happening outside of the church? முதலாவதாக அன்பானவர்களே, பாவம் நிறைவேற வருவதற்கு காத்திருக்கிறார் ஆண்டவர். Firstly, the Lord is waiting for sin to be full in this world. இரண்டாவதாக மத்தேயு 24:14. Secondly, in Matthew chapter 24 verse 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சோ இரண்டாவதாக இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படுமா? secondly, the gospel of Christ will be preached throughout this world. அதுவும் அதிகமாக நடந்து வருகிறது, உங்களுக்கு தெரியும். And you and I know that this is happening in a greater scale. இந்த நவீன காலங்களில் சுவிசேஷம் பல வகையில் போக முடியாத இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. In our technology age, the gospel is being preached to areas where we cannot reach out. உதாரணமா நார்த் கொரியா போல தேசங்களுக்குள்ளார கூட சுவிசேஷம் பல வகையில் போகிறது. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களும் பல வகையில் உள்ள போய் The கொண்டிருக்கிறார்கள். gospel is even being taken into North Korea in many ways. மூன்றாவதாக, Thirdly, ரோமர் 11ஆம் அதிகாரம் Romans chapter 11 25ல இருந்து 27 வரையில, verses 25 to 27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கும் கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரைட், ஓகே, பரவாயில்ல. நீங்க அது தொடர்ந்து படிச்சு பாருங்க, நான் என்னன்னு சொல்லிடுறேன். அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் இருதயத்தை நான் கடினப்படுத்தி வைத்திருக்கிறேன். The Lord says that I have hardened the hearts of the Israelites. புறஜாதிகள், அதாவது நம்மை போல ஆட்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்று, so that the Gentiles, people like you and me, can come into salvation. பிறகு என்ன செய்வாராம்? இஸ்ரவேலை ஆண்டவர் ரட்சிப்பாராம். So thereafter what the Lord will do is that he will save the Israelites. இது கடைசி நாட்களில் நடைபெறுகிற மூன்றாவது அடையாளம்.
This is the third sign that happens during the last days. இஸ்ரவேலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். Israelites will accept Jesus Christ as their Lord. இப்போ உலகத்துல மிக கடினமான ஒரு தேசம் இருக்கும் என்றால் அது இஸ்ரேல் தான். If it is a very difficult nation today to accept Christ, it is Israel. முஸ்லிமியர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வார்கள். Even the Muslims accept Jesus Christ as a prophet. இயேசு கிறிஸ்து ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் ஒரு பொய்யரும் ஒரு ஏமாத்துகிறவரும் ஒரு வஞ்சிக்கிறவர்களுக்கு சமமானவர். But to the Israelites, Jesus appears to be a deceiver and a cheat. அப்போ உலகத்தில் ரொம்ப ஒரு கடினமுள்ள ஒரு தேசம் இருக்கும் என்றால் கிறிஸ்துவை எதிர்த்த தேசம் இஸ்ரவேல் தேசம். If there is one nation in this world that is hardened towards Christ and rejecting Christ, it is Jesus. பவுல் சொல்லுகிறார் கடைசி நாட்களில் இஸ்ரவேலும் ரட்சிப்புக்குள் வரும் என்று. But Paul says that during the last days even Israel will be saved. இது மூணாவது அடையாளம். This is the third sign. கடைசியா நாலாவது அடையாளம். The fourth sign. வெளிப்படுத்தின விசேஷம் 6:11. Revelation chapter 6 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் அவர்களுடைய தொகை இன்னும் நிறைவேறவில்லை, நிறைவேற வேண்டும், இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்கள். அப்ப அவர் சொல்லுகிறார் இந்த ஜெபத்தை நான் இப்பொழுது பதில் கொடுக்க முடியாது. So here the Lord says, I cannot give you the answer for the prayers. இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு, just wait for some time. இன்னும் சாக வேண்டியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். There are still some people who need to die. அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே இன்னும் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும். The meaning here is Christians. There are Christians who still have to go through persecution. இன்னும் நாம் கேள்விப்பட போகிறோம் கிறிஸ்துவுக்காக இப்படியாக கொலை செய்யப்பட்டவர்கள் அநேகர் என்று. So we are going to hear that there are many Christians who are dying as martyrs. ஏனென்றால் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார், ஒரு காலத்துக்கு காத்திருக்கிறார். Even if we cannot understand, but the Lord has a certain number or a certain season. அந்த காலம் வரையில் உபத்திரவம் இந்த பூமியில இருக்கும். Until that season, persecution will still prevail on this earth. சும்மா நம்ம கேக்குறோம் ஆண்டவர் ஏன் உடனே தண்டிக்க மாட்டேங்கிறாரு? So we ask this question, why is the Lord not immediately? ஆண்டவர் ஏன் இதெல்லாம் அழிச்சு போட இவங்களெல்லாம் அழிச்சு போட மாட்டாரு? Why the Lord do not want to destroy these people? ஆனால் வேதம் அன்பானவர்களே இந்த 4 காரணம் சொல்லுகிறது. The Bible gives these 4 reasons. பேதுரு சொல்லுகிறார் ஆண்டவர் ஜனங்களோடு பொறுமை உள்ளவராக இருக்கிறார். Peter says that the Lord is full of patience with people. Now இந்த உபத்திரவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. I want to tell you something about this persecution. 2000 வருஷம் கிறிஸ்துவுல இருந்து 2000 வருஷங்கள். For this past 2000 years, ஒரு மோசமான வருஷம் ஒரு வருஷம் இருக்கும் என்றால் உபத்திரவத்துக்கு ஓபன் டார்ஸ் என்று ஒரு உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஊழியம் செய்கிற ஒரு நிர்வாகம் ஓபன் டார்ஸ் பேரு. if there is one season or a group that has suffered so much of persecution, is this organization called Open Doors. இவர்களுடைய எண்ணிக்கையின் பிரகாரம் according to their statistics, 2016வது ஆண்டு மிக மிக மோசமான ஆண்டு. The year 2016 appears to be the worst year for the Christians. இந்த 2000 வருஷங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உபத்திரவம் பட்டது 2016வது ஆண்டுல, அதாவது போன வருஷம். Throughout this since Christ, the worst year where Christians suffered persecution is last year. 1000க்கு மேல கிறிஸ்தவர்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக உலகம் பார்க்கிற அளவுல வெட்டி கொல்லப்பட்டார்கள். Thousands of Christians were martyred openly and in the most cruel manner. உலகம் பார்க்கிற அளவுல 1368 சபைகள் உடைச்சி நொறுக்கப்பட்டது. 1368 churches were destroyed
in the eyes of the world. So 2016வது ஆண்டு அன்பானவர்களே ஒரு பொல்லாத உபத்திரவம் நிறைந்த ஒரு வருஷம். The year 2016 is a bad year, a year filled with persecution. இந்த வருஷத்துல 2017ல this year 2017 215 million 215 million 215 million கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 215 million Christians are facing persecution this year. 21 நாடுகள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை ஒவ்வொரு நாளும் தீவிரமாக உபத்திரவம் செய்கிறார்கள். 21 countries this year are persecuting the Christians in a terrible manner daily. முதல் 10 நாடை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். I just want to mention the first 10 countries to you. முதலாவது நார்த் கொரியா. The first country, North Korea. இரண்டாவது சோமாலியா. மூணாவது ஆப்கானிஸ்தான். நாலாவது பாகிஸ்தான். அஞ்சாவது சுடான். ஆறாவது சீரியா. ஏழாவது ஈராக். எட்டாவது ஈரான். ஒன்பதாவது யெமன். 10வது எரித்ரியா. இந்த 10 நாடுகளும் அன்பானவர்களே முதல் 10 நாடுகள் கிறிஸ்தவர்கள் இந்த நாடுகளில் மரணத்தை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Christians are facing death on a daily basis in these 10 countries. முந்தி காலங்களிலும் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை சந்தித்தார்கள். Even in the old days Christians faced persecution. ஆனா இந்த நாட்களில் அன்பானவர்களே இது உலகம் எங்கும் பரவிக் கொண்டிருக்கிறது. But during these days it is spreading throughout the world. அது மட்டுமல்ல அவர்கள் படுகிற உபத்திரவத்தை உலகம் எங்கும் பார்க்கும்படி வாய்ப்பும் இருக்கிறது. But there is an opportunity for the whole world to watch the persecutions that these Christians are facing. கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது யாரும் வெட்கப்படுத்துவதும் கிடையாது, பயப்படுவதும் கிடையாது. They do not fear or they are not ashamed for persecuting Christians. இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வருகை முந்தி இருந்ததை பார்க்கலாம் இப்பொழுது சமீபமாக இருக்கிறது. So when we look at all these events, the coming of the Lord is even sooner right now. எவ்வளவு சமீபம் என்று நாம் சொல்ல முடியாது. But we cannot say for sure how soon it is. ஆனால் நமக்கு தெரியும் நாம் சமீபமான கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But we know that we are living towards the last days. இது 5வது முத்திரை. This is the 5th seal. 5வது முத்திரை உடையப்படும் பொழுது பரலோகத்தில் இரத்த சாட்சியாக மரித்து போன ஆத்துமாக்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், எப்பொழுது நியாயத்தை உலகத்தில் கொண்டு வருவீர். When the 5th seal is opened, the soul that has been martyred, they are praying in heaven, when will God bring about justice to this world. 4 அடையாளங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. Do not forget these 4 signs that I just told you. பொல்லாத அநியாயவர்களுடைய பாவங்கள் நிறைவேற வேண்டும், நிறைவு அடைய வேண்டும். The sin of the wicked has to come to a full extent. இரண்டாவதாக உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Secondly, the gospel has to be preached throughout the world. மூன்றாவதாக இஸ்ரவேலில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். Thirdly, there will be a big revival taking place in Israel. நாலாவதாக இரத்த சாட்சிகள் அவருடைய எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். Fourthly, those who are dying as martyrs will be on increasing trend. சரி, கொஞ்ச நேரம் இந்த கடைசி 6வது முத்திரையை பார்த்துருவோம். Let's look at the 6th seal. 12வது வசனம். In verse 12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதில் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. சோ இந்த 6வது முத்திரையை உடையப்படும் பொழுது உலகத்தின் உபத்திரவம் அல்லாவிட்டால் கடைசி நாட்களின் சம்பவங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது என்று நமக்கு அடையாளமாகும். When the 6th seal is opened, the signs of the end days are beginning to take place. உதாரணமாக நிலநடுக்கங்கள், for example the earthquake, பூமி மறைந்தது, இந்த சந்திரன் சூரியன் மறைந்தது எல்லாம் இருக்குது. we see that the sun is vanishing. இதுவும் ஒண்ணும் புதுசு கிடையாது. This is also not something new. உலகத்துல நடந்த பெரிய பெரிய இந்த நிலநடுக்கங்கள் நடைபெறும் பொழுது, whenever we see the great earthquakes taking place in this world, அல்லாவிட்டால் இந்த volcano eruption, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க,
எரிமலை வெடிக்கும் பொழுது, when there is a volcano eruption in this world, இதோடைய இந்த தூசியும் புகையும் குப்பையும் சந்திரன் சூரியனை மாதம் கணக்காக மூடுவதற்கு அதுக்கு சக்தி உண்டு. We see that the ashes as a result of this volcano has the ability to cover the moon and the sun. இந்த சந்திரன் இரத்த கலர்ல மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the moon will become red. நம்ம பூமியில இருந்து பார்க்கிறதுனால இந்த தூசியின் நிமித்தம் இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இரத்தமாக தெரியும் என்று சொல்லுகிறார். So when we are seeing from earth, because of these ashes, it will appear that the sun or the moon has become red. இது எல்லாம் அன்பானவர்களே விஞ்ஞானத்தில் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள். Science has only discovered this in the present day. ஆனால் வேதம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பூமி அதிர்ச்சியும் எரிமலை வெடிக்கும் பொழுதும் இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படிதான் நடக்கும் என்று வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. But the Bible indicates that when there is an earthquake or a volcano eruption, all these things will take place. அப்புறம் வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. 15வது வசனம் 15. பூமியின் ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு 7 குழுவின் ஆட்களை அங்கே குறிப்பிடுகிறது. வீட்ல போய் படிச்சு கொள்ளுங்க. Here there are 7 groups of people that is indicated. ராஜாவில இருந்து அடிமை வரையில, from the king right down to the slave. அப்போ வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, இவர்கள் அனைவரும் அந்த நாட்களில் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்களாம். The Bible says that all these people will go into hiding. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக உலகம் உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது யாருக்கும் விடுதலை கிடையாது. So before the coming of the Lord, when the world is going through persecution, nobody can see freedom. கடவுள் பார்வையில் ராஜா இவன் ஒண்ணுமில்லாத ஏழை என்று ஒரு பட்சபாதம் கிடையாது. God is not partial as to the king or to the slave. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் போய் ஒளிஞ்சு ஒளிய வேண்டும். Bible says that everyone has to run into hiding. கடவுளுடைய கோபாக்கினை வரும் பொழுது எல்லாரும் போய் ஒளிய வேண்டும். When the wrath of God comes, everybody has to flee. அது எல்லாரையும் தொடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. It is something that meets everyone. யாரையும் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படிச்சவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை என்று பார்க்காது. It doesn't differentiate between the high and the low or the educated and the uneducated. யோவான் அன்பானவர்களே இதை தான் பார்க்கிறார். This is what John is saying. உலகத்தில் ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக, before the Lord comes to this world, உலகத்தில் பலவிதமான சேதங்கள் நடைபெறும் பொழுது, when there are so much of destruction happening to this world, இந்த சேதங்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லுகிறார். John says that nobody can இந்த வேதம் அன்பானவர்களே அதனால தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. That is the reason why the Bible is written for us. நமக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்கு. The Bible has been written as a warning நாம் for us. இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்து தப்ப வேண்டும் என்பதற்கு. So that you and I can escape from this persecution. பொல்லாத உலகத்தில் பழைய சாம்பார் போல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக. So that we will not be caught in this wicked world like the old dull curry. மறந்துடாதீங்க அன்பானவர்களே, கடவுள் மட்டும் ஈடுபடாவிட்டால் நாம் அனைவரும் அழிந்து போய்விடும். If God is not involved, all of us will go into destruction. அப்போ வேதம் சொல்லுகிறது பாத்தீங்களா, நீ என்ன நேசிக்கிறதுக்கு முந்தி நான் உன்னை நேசிக்கிறேன். 1 யோவான் 4:19-11 இத படிக்க வேண்டாம், but that's why it is in John, 1 John chapter 4 verse 11, before you loved me, I loved you. யோவான் 15:16 நீ என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன். John 15:16 you did not choose me, but I have chosen you. அப்போ நம்மளை என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த சாம்பார் கெட்டு போயிட கூடாது என்று நம்மள தூக்கி இயேசுவின் இரத்தமாகிய ஃப்ரிட்ஜ் உள்ளார வச்சிட்டார். So this is what the Lord has done. He has taken us and put us into the fridge that is into the blood of Jesus, so that we will be preserved. நம்ம வாழ்கிற தேசம் நம்மை அழித்து விட கூடாது என்பதற்காக தேசத்தையும் கட்டுப்பாடில் வைத்திருக்கிறார். He has made sure that the country that we live in will not be destroyed, and he has brought this country under his control. அப்போ என்னைக்கு ஆண்டவர் கைவிடுகிறாரோ அன்னைக்கு அன்பானவர்களே நமக்கு அழிவு நிச்சயம். So when the Lord were to lift his hands off, that is the day that we are certain of our destruction. யோவான் இந்த காரியங்களை ஏன் நமக்கு எழுதுகிறார்? Why is John writing this to us? நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி
பரிசோதனை செய்து கொள்வது. So that John wants us to examine ourselves. பவுல் சொல்லுகிறார், நீ விசுவாசத்துல இருக்கிறியா இல்லையா என்று சோதித்து பார். Paul says that examine yourself whether are you living in faith or not. சர்ச்சுக்கு வரதுனால நாம் விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. Just because we come to church doesn't mean we are Christians. பாட்டு பாடுவதனால ஜெபம் பண்ணுவதனால நாம் கிறிஸ்தவன் என்ற அர்த்தம் கிடையாது. Just because we are worshiping or we are praying doesn't mean we are Christians. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தெய்வமாகவும் இரட்சகராகவும் இருக்க வேண்டும். The Lord Jesus Christ has to be our God and our Savior. அவர் இல்லாவிட்டால் அன்பானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் சந்திக்க வேண்டும். If it is not, then we have to meet Revelation chapter 6. ஒவ்வொரு தடவையும் ரோட்ல போகும் பொழுது each time when I am on the road, நீங்க காடி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது, while you are driving your car, எதையாவது ஆக்சிடென்ட் படும் பொழுது, whenever there is an accident, பார்த்து இந்த நாட்களில் நாம் நிற்பது கிடையாது. We see an accident but we don't stop to see what is happening. அந்த நாட்கள்ல நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, those days when I was a little boy, ஒருத்த மோட்டார் சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டா, when somebody falls down from his motorbike, கம்பத்துல உள்ளவன் பாதி பேர் அவனை போய் சுத்திடுவான். மோட்டார் சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டியா, என்னடா ஆச்சு? Half of the village will be surrounding this particular person to see what happened to him. ஐயோ, லைட் உடைஞ்சிருச்சு, கண்ணாடி உடைஞ்சிருச்சு, பின்னால டயர் எம்டியா இருக்குது. So your light is broken, your mirror is broken. மண்டல ரத்தம் வருதுடா, கால்ல என்னடா நகம் ஒரு மாதிரி இருக்குது. No, your head is bleeding, something is happening to your finger. ஏன்டா ஒரு மாதிரி பிந்து ரெஸ்டாரன்ட்க்கு காட்டுது அடையாளம்? Why your finger is twisted? So இது எல்லாம் ஒரு அதிர்ச்சி. So all this is a shock to us. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியும், ஏன்னா நான் நடந்திருக்குது. நான் போற வழியில எவனாவது செத்து கிடந்தா கூட, ஓ somebody die, okay அப்படின்னு போயிருக்கேன். நீ போயிருக்கல, நான் 2-3 தடவை போயிருக்கேன் அந்த மாதிரி. You know, but I says today even when I am driving, when somebody is lying on the road dead, I just tell myself that somebody is dead and I just drive அந்த past. சொரணம் இல்லாமல் போயிருச்சு. Why we have lost that feeling? இத பார்த்து நியூஸ் பேப்பர்ல பார்த்து டெலிவிஷன்ல பார்த்து நேரடியா பார்த்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியமா, அட நான்சென்ஸ் போடா அப்படின்னு போயிடும். Because it has become so common to us that we treat that as something that happens on a natural basis. இரண்டாவது ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தான் நடக்கும், எனக்கு அதெல்லாம் நடக்காது என்ற ஒரு தைரியம். Secondly, you know why we do that? Because it only will happen to the other person. It will not happen. இந்த காரியமே நம்மை உணர்வில்லாமல் மறுத்து போக வைத்து விட்டது. All these little things has brought us to an extent that we have become numb to our feelings. இந்த இரண்டாவது வருகையும் அதே மாதிரி தான். This is how the second coming is. நம்மை நாம் ஒழுங்காக சோதித்து பார்க்கவில்லை, நாம் ஏமாந்து போய் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆவது அதிகாரத்துக்குள்ளார மாட்டிக்கொள்வோம். If we do not examine ourselves sincerely, then we will be caught into this in Revelation chapter 6. கடைசியாக ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். Thirdly, I just want to tell you, இந்த பூமியில கிறிஸ்தவர்களாக வாழ்வது அன்பானவர்களே சுலபமான ஒரு காரியம் கிடையாது. It is not easy to live as Christians in this world. ஒரு கடினமான காரியம். This is something difficult. ஆண்டவர் எந்த காரணத்தை கொண்டு நீ என் பின்னால வா, நீ நல்லா இருக்கலாம் என்று சொன்னதே கிடையாது. The Lord has not at any time said that you come after me and you will live a good life. அவருடைய ஆசீர்வாதங்கள் வேற விதமானது, அவருடைய பாதுகாப்பு வேற விதமானது. His blessings and protection works in different ways. பேதுருவை சிறைச்சாலையில இருந்து ஆண்டவர் காப்பாத்துகிறார். The Lord frees Peter from the prison. தானியேலை சிங்க குகையில இருந்து காப்பாத்தினார். The Lord frees Daniel from the lion's den. இவர்களெல்லாம் ஒண்ணு தான் உதாரணம். These are only two examples that you see. ஒரு பேதுருவை காப்பாத்தினார், ஆனா 10,000 பேதுருகள் சிறைச்சாலையில இயேசுவுக்காக செத்தவர்கள் உண்டு. One Peter was freed, but there are 10,000 Peters who died in the prison for Christ. ஒரு தானியேலை காப்பாத்தினார், 10,000 பேர் அன்பானவர்களை மிருகத்துக்கு பலியானவர்கள் உண்டு. One Daniel was freed, but there are 10,000 Daniels who were eaten up by கடவுள் ஏன் அப்படி செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. Why does God do like this? Nobody knows. பவுலுக்கு வெளிப்பாடு தந்து பவுலை சுவிசேஷகனாக மாத்துகிறார். சவுல் பவுலா மாறினார். The Lord reveals to Paul and Saul becomes Paul and he becomes an apostle. அதே கடவுள்
பிலாத்து முன்னால நிக்கிறார். The same God stood in front of Pilate. ஆனால் பிலாத்து கடைசி வரையில இவர் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. But until the end, Pilate did not realize that he is God. ஏன் அப்படி பண்ணினாரு? Why did God do that? ஏன் சவுலுக்கு வெளிப்படுத்தினாரு, பிலாத்தின் கண்களை மூடிவிட்டார்? Why did God reveal himself to Paul but he closed Pilate's eyes? ஏன் பேதுருவை ஏற்றுக்கொண்டு விட்டு ஜூதாஸை தற்கொலை பண்ணும்படி விட்டுவிட்டார்? Why did he accept Peter but he allowed Judas to commit suicide? அது எல்லாம் நமக்கு விளங்காது, புரியாது. These are things that you and I will not understand. அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிக்கை. But this is the warning that the Lord gives you and me. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினமானது. The Christian life is a difficult one. தியாகம் இல்லாமல் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. Without sacrifice you cannot run this race. சில காரியங்களை நீ விட்டு தான் ஆக வேண்டும். There are certain things that you need to let go. இங்கேயும் நின்னுக்குவா கடவுள் என்ன மன்னிச்சிடுவார்னா நடக்காது. You cannot say that you want to have one leg here and the other leg there. வாழ வேண்டும் என்றால் விட்டு விடதான் ஆக வேண்டும். If you want to live, you need to let go. தியாகம் இல்லாமல் இந்த தேவனுடைய பாதையில் நீங்களும் நானும் நடக்க முடியாது. Without sacrifice you can never walk in the path of the Lord. நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. Then we should not cheat ourselves. உலகத்தில் 2000 வருஷங்களில் வாழ்ந்த மகா பெரிய சுவிசேஷகர் யார் தெரியுமா? பில்லிகிரஹாம். The greatest evangelists who lived throughout this 2000 years. அவர் ஒரு தடவை என்ன தெரியுமா சொல்கிறாரு? You know what he said? நான் ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப வருத்தப்படுகிறேன். He said that there is one thing that I regret much in my life. சுவிசேஷத்தை உலகமெங்கும் சீக்கிரமாக சொல்ல வேண்டும் என்று. He says that I have desired to preach the gospel quickly throughout the world. அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையில், in my desire to bring many to the Lord, சுவிசேஷத்தை ரொம்ப லகுவான காரியமாக நான் செய்து விட்டேனோ என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று I regret that if I taken the gospel to be if I taken for granted the gospel. Oh no சுவிசேஷத்தை I did not present the gospel with the cost. I made it too easy for people to accept Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை ரொம்ப சுலபமாக நான் ஆக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் வருத்தப்படுகிறது என்னவென்றால் சுவிசேஷத்தை குறித்து நான் பேசி இருக்க வேண்டும் என்று. This is his regret that I should have preached the true gospel. So முதலாவதாக அன்பானவர்களே நாம் இந்த பாதத்திலிருந்து கற்றுக்கொள்வது, firstly this is what we have learned. கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு சில தியாகங்கள் நீ செய்துதான் ஆக வேண்டும். In order to live the Christian life you must make certain sacrifices. சில கூட்டாளிகளை விட்டுவிட வேண்டும் என்றால் விட்டுதான் ஆக வேண்டும். If you need to let go of some friends you have to do that. சில காரியங்களை பார்க்க கூடாது என்றால் பார்க்க கூடாது. If you should not see certain things you should let go. சில இடங்களுக்கு போக கூடாது என்றால் போக கூடாது. If you should not go to certain places you should not go. ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னார், என் பின்னால வந்தனா வேற யாரையும் நீ திரும்பி பார்க்க கூடாது. The Lord has said from the beginning, if you were to follow me you should not turn back. இரண்டாவது கடைசியாக, secondly finally, ஆண்டவர் கடைசியாக அன்பானவர்களே எவ்வளவு நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை விரும்புகிறார். secondly the Lord desires that we be truthful unto him. நாம் எவ்வளவு அவர் சொன்ன கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். How are we holding on to the commandments that he has given us? நாம் பரிபூர்ணர் கிடையாது. We are not perfect people. ஆனால் இந்த தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. But we must have this desire to please this God. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா? Do I have the desire to live above all else to please my God? நான் தவறு செய்யும் பொழுது தடுமாடி விழும் பொழுது எனக்குள் ஒரு மன அழுத்தமும் ஒரு மன guilty குற்ற உணர்வு இருக்கிறதா? When I fall into sin, do I have this guilty conscience inside me? கடவுள் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். God, the Lord is searching for those who are true. இந்த ரெண்டு காரியத்தை மறந்துடாதே.
Do not forget these two things. உலகத்தின் முடிவு எப்ப நடக்க போகுது என்று யாருக்கும் தெரியாது. Nobody knows when the world is going to end. ஒருவேளை நம்மளுடைய காலங்களில் நடைபெறலாம், அல்லாவிட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறை, அல்லாவிட்டால் அதுக்கு அடுத்த தலைமுறை காலங்களில் நடைபெறலாம். This can happen during our lifetime or in the next generation. அது முக்கியம் கிடையாது. That is not important. நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். What is important is how are we living our lives today. எவ்வளவாக இந்த வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். How much are we prepared for this coming of the Lord? எவ்வளவாக இந்த கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். How much are we being truthful unto this God?